எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் தாமே நல்ல ஆறுதலை தந்து பலப்படுத்துவாராக. சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தையும் உங்கள் விண்ணப்பத்தையும் கர்த்தர் நிச்சயம் கேட்பார். ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் இரட்டிப்பாக. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். 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 நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவன் அவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார், நன்மைகளின் தேவன் அவர் நன்மை செய்வார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், மனிதரால் கூடாதவை தேவனால் கூடும். தீங்குகளின் கூடாரத்தை அணுகாது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 88 அது ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. தலைப்பை வாசிப்போமா?
லேயனோத் வாத்தியத்தில் மகளாத்ங்கிறதான அந்த வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். எஸ்ராகியனாகிய ஏமானின் ஒரு போதக சங்கீதமாக. அப்போ எஸ்ராகிங்கிறது அவன் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்காரன், அவன் பாடுகிற பாட்டு. என்ன பாடுறான்னா ஒரு ஜெப பாடல். இது ஒரு ஜெப பாடல். இந்த ஜெப பாடலில் அவனுடையதான வேதனைகளை, அவனுடைய உணர்வுகளை, அவனுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய அனுபவமும் அதுவாக இருந்தால் நாம் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆண்டவர், இரவும் பகலும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இரவும் பகலும் நான் ஜெபிக்கிறேன், என் விண்ணப்பமுடைய சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதல் செவி சாய்த்து. அப்போ என்ன அர்த்தம்னா, பல நாளாக அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக ஜெபிச்சுட்டே இருக்கிறான். அப்போ 83 அந்த 3ஆம் வசனத்தில், என் ஆத்மா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு செல்மா இருக்கு, நான் சாக போகிறேன், நான் குழியில் இறங்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல ஆனேன், நான் மரித்தவர்களை ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கேன், யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, நீங்கள் ஒருபோதும் நினையாதபடி உடைய கையினால் அறுப்புண்டு பிரேதக்குள்ளே கிடக்கிறவங்களை போல மாறிட்டேன், என்னை பாதாள குழியிலும் இருளின் ஆழங்களையும் வைத்தீர். ஆண்டவரே அதை செய்ததாக அவர் சொல்கிறார். உங்களுடைய கோபந்தான் எனக்கு காரணம், உங்களுடைய அலைகள் எல்லாவற்றிலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். இப்போ எனக்கு அறிமுகமானவங்கள்லாம் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, எல்லோரும் என்னை அருவருக்கிறாங்க, நான் வெளியே போகாதபடி உள்ளே அடைபட்டு இருக்கிறேன், துக்கத்தில் கண்ணு தோய்ஞ்சு போயிடுச்சு, அனுதினமும் உம்மை நோக்கி கூப்பிட்டு என் கைகளை விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, மரித்தவங்க அதிசயங்களை சொல்லுவாங்களாப்பா, செத்துப்போன வீரர் எழுந்து போய் துதிப்பார்களாப்பா, பிரேத குழியில் உம்முடைய கிருபையும் அழிவில் உம்முடைய வல்லமையும் விவரிக்கப்படுமாப்பா, இருளில் உமது அதிசயங்களும் மறதியும் பூமி கல்லறையில் உம்முடைய நீதியும் அறியப்படுமாப்பா. அன்று நான் செத்து போனேன்னா யாருப்பா நம்ம துதிப்பான்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. நான் உயிரோடு இருந்தால் உங்கள் அதிசயங்களை சொல்லுவேனே, உண்மை நான் துதிப்பேனே, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய உண்மையும் நான் சத்தியத்தையும் விவரித்து சொல்லுவேனே, உங்களுடைய அதிசயங்களையும் நீதியும் நான் மற்றவங்களுக்கு அறிவிப்பேனே. அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் மரித்து போவதனால, நான் இல்லாமல் போவதனால ஆண்டவரே என்னப்பா உமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், காலையிலே விண்ணப்பமாக வரும்பா, என்ன ஏன்ப்பா என் ஆத்மாவை தள்ளி விடுறீங்க, ஏன்ப்பா உங்களுடைய முகத்தை எனக்கு மறைக்கிறீங்க, எவ்வளோ மன வருத்தத்தில் பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து நான் சிரமப்பட்டு இருக்கிறேனே, மாண்டு போகிறவனாக இருக்கிறேனே, உம்மால் வரும் திகில்கள் என் மேலே சுமந்துருக்குதப்பா, நான் மனம் கலங்குகிறேனப்பா, உம்முடைய எரிச்சல்லாம் என் மேலே புரண்டு போகுது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுதப்பா, நாங்கள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து அவைகள் நாள்தோறும் அவைகள்னால் பிரச்சனைகளும் நெருக்கடிகள் என்னை தண்ணீரை போல் சூழ்ந்து இருக்குப்பா, ஏகமாக என்னை வளைஞ்சு கொண்டு இருக்குதுப்பா. என் சிநேகிதன் என் தோழனும் கூட ஒரு ஆறுதலுக்கு கூட பேசுறதுக்கு ஆள் இல்லைப்பா, எனக்கு அறிமுகமானவங்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டாங்கப்பா, நீர் எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்க, என்னை மறுபடி தூக்கி விடுங்க, நீர் என்னை தூக்கி விட்டால் அப்படி அதிசயங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா, ஆமாம் ஸ்தோத்திரம், எனக்கு நீர் ஒரு அதிசயத்தை செய்துவினால் நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் நான் விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களையும் நீதியையும் நான் அறிவிப்பேனப்பா, நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, உம்மை துதிப்பேன்ப்பா, உம்மை மகிமைப்படுத்துவேன்ப்பா, உம்மை நான் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன்ப்பா, நான் உம்முடைய கிருபையும் சத்தியத்தையும் நான் விளங்க பண்ணுவேன்ப்பா, எனக்கு இறங்கும். நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழலில் நொறுங்கி போய் எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நிற்கிறவங்களுக்கு கர்த்தர் தாமே நல்ல ஆறுதலை தந்து பலப்படுத்துவாராக. சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தையும் உங்கள் விண்ணப்பத்தையும் கர்த்தர் நிச்சயம் கேட்பார். உன் விண்ணப்பத்தை அவர் தள்ள மாட்டார், உன் ஜெபத்தை அவர் மறக்க மாட்டார், உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 88. இந்த 88வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, அவருடையதான துயரம், அவருடையதான துக்கத்தை குறித்து, இந்த படுகிற வேதனைகளை குறித்து இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்குறோம். குழியில் இறங்குறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சமானமாக எண்ணப்படுறோமே, நான் பலனற்று போயிருக்கிறேனே, துக்கத்தினால என் கண்ணெல்லாம் குழி விழுந்து போயிடுச்சுப்பா, அப்பா அதனால் நானும் அப்போ உங்களை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா, உங்கள் முகத்தை தயவுசெய்து எங்களுக்கு மறைக்காதீங்க, நம்முடைய எரிச்சல்கள் என்னப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் கூப்பிடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதில்
கேட்குறதான காரியத்தை குறித்து பார்க்குறோம். ஆமாம், இந்த நாளிலும் ஆமாம் தேவனுடையதான மகத்துவத்தை இந்த நாளில் சங்கீதக்காரன் சொல்லும்போது, புழுதி உம்மை துதிக்குமோ, அது செத்து போனவங்க யாராவது உம்மை துதிக்க முடியுமாப்பா, உம்முடைய அதிசயத்தை விவரிக்க முடியுமா, நாங்கள் உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் அவர் அறிவிக்க முடியாங்க, என்னால் எங்களுக்கு கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா தாங்க, நாங்கள் உங்கள் புகழை அறிவிக்க எங்களுடைய பாடுகளை எங்களுக்கு நீங்களாக்கி காத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த இடத்துல சங்கீதக்காரனுடையதான துயர அப்பா பாடலை நாங்கள் இதில் பார்க்குறோம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரப்படுகிறதான பாடுகளை பார்க்குறோம். ஆமென் அப்பா. இந்த உலகத்துலேயும் அப்பா நாங்கள் முடியதான பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அநேக நேரத்தில் கர்த்தாவே இப்படிப்பட்டதான பாடுகள் கூடாய் கடந்து செல்லுகிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய ஆமெனப்பா சத்தம், ஆமெனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடையதான ஆமெனப்பா இரக்கம், உம்முடையதான தயவு எங்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கர்த்தாவே அப்பா இடைப்படுவதாக. தேவரீர் நாங்கள் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படிக்கு எங்கள் மேல் நீர் கிருபையாயிருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.